ஸோ கைஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதாவது வீட்டுக்கு பிரயோசனமாக செய்வோம் அப்படின்னு வெளிக்கிட்டு இன்றைக்கி வந்து 8வது நாள். பின்னுக்கு 14 தெரியும். இந்தா பாருங்கள், நம்ம வச்ச பயிர் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. 2 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கிறதால தண்ணி ஊற்ற வேண்டிய மாதிரியான தேவை இருக்கல. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் மேலால் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அங்கங்கே பச்சை பச்சை புல் வந்துருக்கு தானே. இந்த புல் எல்லாத்தையுமே கொத்தி கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு தான். ஸோ வாங்க பார்ப்போம். நம்ம ரெடி பண்ண முதல் இப்படி தான் இருக்குது. இந்த இடம் ரெடி பண்ணதுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம நிலத்தை நோமலாக கொத்தி எடுத்துருக்கு. இப்போ இடையில இருக்கிற புல்லுகளை அப்படியே கிளியர் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற புல்லுகள்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி பயிர் அளவுக்கு விளங்குற மாதிரி வச்சுருக்கு. இந்த சைடு வந்து பச்சை பூச்சிக்காவும் 2 லைன், அங்கால ஒரு 3 லைனுக்கு கத்திரிக்காவும் போட்டிருக்கு. நம்ம வந்து இந்த 8வது நாளைக்குரியதா இதில் இருந்த களை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணி நீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தாலே கொஞ்சம் ஓகே, ஏதோ பயிர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ரைட். ஸோ இது கொச்சிக்காய், இங்கால கத்தரிக்காய். பார்ப்போம். சைடை அப்படியே கிளியர் பண்ணிட்டு வருவோம். ஆமா, என்ன செய்றேன்? மாட்டு போறீங்களா? ஓ, ஓ, நீங்க இங்க வாங்க. நம்ம பயிரை வைக்க கூட. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு லைட்டாக சின்ன ஒரு சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கால சைடு இருந்த புல்லுகளையும் லைட்டாக கிளியர் பண்ணியிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரியே இதுக்கு அடுத்து நம்ம வெண்டி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஒரு கொஞ்ச நாள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த கட்டம் வெண்டியை நடலாம் வண்டி பார்க்கலாம் என்ன மாதிரி போகுது, இது என்ன மாதிரி வரப்போகுதுன்றதெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி 10வது நாள். பயிர் எல்லாமே நல்லா ஓகேயாக தான் இருக்குது, எந்தவித சிக்கலும் இல்லை. இருந்ததுக்கு ரொம்பவுமே நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இல்லை இப்போ துண்டா வடிவாக தெரிகிற அளவுக்கு பயிரெல்லாம் வளர்ந்துருக்கு. மழையும் பெஞ்சிட்டு இருக்கிறதால பெரிய அளவு நான் தண்ணி ஊற்றுற வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னொரு 5 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக நம்ம வெண்டி நட போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னொரு 4-5 நாளில் திருப்பி சந்திப்போம்.